மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வெவ்வேறு மதங்களை சார்ந்த தலைவர்களே, மேடையில் வருகை தந்திருக்கக்கூடிய வெவ்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, அவையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மதங்களை சார்ந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நோக்கத்தை பற்றி நான் பேச வரவில்லை. நாம் இன்று ஒரு மாபெரும் பேரணியும் மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நடத்துவதாக இருந்தது. அதை தடை செய்வதற்கு எனக்கு முன்னால் பேசிய இந்த ஒருங்கிணைப்பாளர், என்னுடன் இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர் வாஞ்சிநாதன் கூறியது போல், மதுரையில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையினர் அதை சதி செய்ய வேண்டும் என்ற காரணத்துடன் செயல்பட்டிருக்கிறார்கள். பொறுப்புடன் கூறுகிறேன், நீதிமன்றமும் தலைக்குடைந்து கூறுகிறேன், நீதிமன்றமும் அவர்களுக்கு அறியாமல் துணை போயிருக்கு என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். நாம் அனைவரும் ஒரு பொது மேடையில் கூடுவது என்பது நம்முடைய அடிப்படை உரிமை மட்டுமல்ல. மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888 படி அவர்களுக்கு பொதுக்கூட்டங்களை ஒழுங்குபடுத்துதல், ஆங்கிலத்தில் ரெகுலேட்டிங், அந்த அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தடை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கூட்டமைப்பின் சார்பாக மூன்றாவது ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தோழர் மீதா பாண்டியன் மாநகர் ஆணையர் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுத்த மனுவில் நாங்கள் எப்படி இதை ஒருங்கிணைத்திருக்கிறோம், எதற்காக ஒருங்கிணைத்திருக்கிறோம், இதை எத்தனை பேர் வருவார்கள், அவர்களுடைய வாகனங்கள் எங்கே நிறுத்தப்படும் போன்ற வெவ்வேறு விவரங்கள் அடங்கிய ஒரு முழுமையான மனுவை தான் கொடுத்தோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். குறைந்தபட்சம் சட்ட விளக்கம் தேவைப்பட்டால் எங்களை போன்ற வழக்கறிஞரிடம் மாநகர காவல்துறை ஆணையர் தெரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 41 படி அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, மனு கொடுத்தவரிடம் விளக்கம் கேட்கலாம், அவர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்தி இருக்கலாம். அதற்கு மாறாக பழகானத்தில் நடத்தினோம் என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நான் இந்த மேடையின் மூலமாக இந்த அரங்கத்துக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய அனைத்து இன்டெலிஜென்ஸும் எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் சுப்பிரமணியபுரம் எல்கைக்குள் ஒரு பொதுக்கூட்டம் கூட இதுவரைக்கும் விட்டது கிடையாதா? ஏன்? அமைதிக்காக, மத நல்லிணக்கத்திற்காக, அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய 51A பிரிவின் கீழ் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் கூடுகிறோம் என்று கேட்டோம். ஒரு மதம் அல்ல, பல மதங்களை சார்ந்த தலைவர்கள், ஒரு கட்சி அல்ல, பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் கூடுகையை தடுப்பதற்கு என்ன நோக்கம்? இந்த நகரத்தில் ஒரு 144 இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சங்கிகளுக்கு இந்து முன்னணி என்ற பெயரில் அவர்களுக்கு நீதிமன்றத்தில் போய் ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி ஒரு ஆணை பெற்று அவர்களுக்கு ஒரு முகூர்த்தத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தீர்கள். ஆனால் மதுரையினுடைய மண்ணினுடைய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு இல்லை என்று கூறுகிறீர்கள். நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக கூறுகின்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், காவல்துறை தலைவர் அவர்களே, கமிஷனர் அவர்களே, மாவட்ட ஆட்சியர் அவர்களே, ஒரு கூட்டத்தை நீங்கள் தடுக்கலாம். மதுரை மாநகரத்தில் ஒவ்வொரு வார்டிலும் எழுதி கொள்ளுங்கள், ஒவ்வொரு வார்டிலும்
இங்கே அணிந்திருந்திருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகள், வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் மத நல்லிணக்க குழுக்களை உருவாக்குவது என்று உறுதி கூறுவதற்காக தான் கூடியிருக்கிறோம். அது வார்டு வாரியாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது கண்டிப்பாக பூத் வாரியாக செல்லுகின்ற ஒரு விஷயமாக மாறிவிடும். இந்த அரசு முறையான நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றால் அந்த வழியை, அந்த பணியை, விட்டிருக்கக்கூடிய பணியை சிவில் சமூகங்களை சார்ந்த நாங்கள் இணைந்து கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்தில் கூறி, வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி, நேரத்தை கருதி அரசிற்கு மட்டும் எச்சரிக்கை. இது திருப்பரங்குன்றத்தை என்னைக்கும் அயோத்தியாக மாற்றுவதற்கு இருக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. உங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் இந்த அரங்கில் கூடியிருக்கக்கூடிய நாங்கள் தான் என்று பெருமையுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.